வாங்க பீஸா செய்ய போகலாம். ஹாட் வாட்டர் 1 கப்பு, 2 ஸ்பூன் சுகர், அப்புறம் ஈஸ்ட் வந்து 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி 30 மினிட்ஸ் வச்சுக்கலாம். இப்போ 1 கப் ஆஃப் மைதா, 1 ஸ்பூன் சுகர், 2 ஸ்பூன் ஆயில் போட்டு இப்போ ஈஸ்ட் வாட்டர் வந்து ஃபெர்மெண்டேஷன் ஆகிருக்கும் 30 மினிட்ஸ்க்கு அப்புறம். அதையும் ஊற்றி நல்லா ப்ரெஸ் கொடுத்து பிசைஞ்சு வச்சுக்கலாம். மாவு கையில் ஒட்டுற மாதிரி இருக்கும். அப்போ வந்து 2 ஸ்பூன் ஆயில் போட்டுட்டு ஈரமாக இருக்க துணியில் 2 hours க்ளோஸ் பண்ணி அப்படியே வச்சிருங்க. 15 மினிட் குக்கரை வந்து சால்ட் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணிக்கணும் ஹை ஃப்ளேமில். 2 hours அப்புறம் நீங்கள் மாவு தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஒட்டக்கூடாது. அப்போ ரவுண்டு போட்டு இது மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. எந்த பாத்திரத்தில் வைக்க போறீங்களோ அந்த பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு ஃபோக் ஸ்பூன் வச்சு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. பீஸா சாஸ் ஆட் பண்ணி அப்ளை பண்ணிட்டு அது மேலே மஸ்ரலா சீஸ் வந்து எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. கேப்சிகம், ஆனியன், ஸ்வீட் கார்ன் போட்டு திரும்பி அகெயின் ஒரு லேயர் மஸ்ரலா சீஸ் ஆட் பண்ணிட்டு ப்ரீஹீட் பண்ண குக்கரில் நம்ம ஒரு 15 மினிட்ஸ் வச்சு எடுத்தோம்னா இந்த மாதிரி பீஸா ரெடி ஆயிரும். கட் பண்ணிட்டு சர்வ் பண்ணலாம். வாங்க. பார்த்தீங்களா சீஸியாக இருக்கா? வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். சூப்பராக